Daily. Taste the Daily. இப்போ பெரிய ரீச் ஆயிடுச்சு, டீசர் வந்து இவ்வளோ வியூஸ் போயிருச்சு. அவங்க அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர பயங்கர ஹாப்பியா இருக்காங்க, செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு 18 வருஷம் கழிச்சு அஜித் சார் கூட சேர்றது. அப்புறம் ஆதிக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பாய், அந்த ஒரு மொமெண்ட்டுமே அந்த ஹை கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு படத்துக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஜிவி பிரகாஷ் பொறுத்த வரைக்கும் திரைத்துறையை தாண்டி சமூகத்தை கொண்ட ஒரு மனிதர். நிறைய இன்னைக்கு தமிழகத்துக்கு பொலிட்டிக்கலா நான் இந்த இடத்துல பேச விரும்பல, பட் கண்டிப்பா நான் அதை அட்ரஸ் பண்ணுறேன். பொலிட்டிக்கலா கேட்கலாம், ஒரு இது தேவையா? கண்டிப்பா அதோடைய ஆன்சர் நான் டெஃபினட்டா என்னோட சமூக வலைத்தளத்துல நான் பதிவு பட்ஜெட் சொல்ல இப்போ இருக்கிற சமூக வலைத்தளம் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணுது, ஈக்குவலி அதுக்கான நெகட்டிவ் இதுவும் இருக்கு. அது எல்லா விஷயத்துலயுமே இருக்கு. ஸோ பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், அந்த மாதிரி கண்டுக்காம. ஆமா ஆமா எனக்கு நல்லாதான் போயிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் நல்ல ப்ராஜெக்டா தான் சூஸ் பண்ணலாம். ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி கான்டென்ட் பேஸ்டா தான் நான் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த இயர் எனக்கு ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் இருக்கு. ஸோ நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஜென்ஸ் அவங்களுடைய பிசிக்கல் சிண்ட்ரோம் ஃபீமேல் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. பட் அதை ஃபேஸ் பண்ணி நீங்க அந்த கடலுக்குள்ள போனது வந்தலாம் கஷ்டமா தான் இருந்தது. எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து எல்லா ஈக்குவலி இவங்க எல்லாருமே இருக்கும்போது நானும் ஈக்குவலி அந்த ஆக்ஷன் சீன் பண்ணது, அதே மாதிரி ரோப் எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்ததா கத்துறது, மூச்சு வாங்குறது, அந்த ரோப் சீன் பண்ணது எல்லாமே கஷ்டமா தான் இருந்தது. பட் இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது சேலஞ்சிங்கா இருந்தது, பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. இது வந்து பார்ட் 3 பார்ட் 4 வரைக்குமே இது கதை இருக்கு, ஒரு பெரிய கதை இருக்குது, ஒரு பெரிய வேர்ல்டு. இது எப்படி ஹாலிவுட்ல மார்வல் ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குமோ, ஒரு டாபிக் அந்த ஒரு டைட்டில் எடுத்து அது வந்து பார்ட் 3 பார்ட் 4 வரைக்கும் போவாங்களோ, இதுல அதுக்கான ஸ்கோப் டெஃபினட்டா இருக்கு. ஸோ கிங்ஷன் 1 ரிசெப்ஷன் பார்த்துட்டு 2, 3, 4 வந்து கண்டிப்பா இது அவார்டுன்றதை விட இது வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸா இருக்கும். இப்போ எப்படி மார்வெல்ல வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்கும், இப்போ அயன் மேன் ஒன்று, இல்லை பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன், ஹாரி பாட்டர், அந்த மாதிரி இது ஒரு தனி ஃப்ரான்ச்சைஸா ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு பார்ட் 1 ரிசெப்ஷனை பார்த்துட்டு டிசைட் பண்ணுறேன். இது பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஜியோட சேர்ந்து. ஸோ அந்த ஜானரை வந்து எடுத்து வர ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு இந்த மாதிரி ஃபிலிம் வந்து இந்தியாவில் இன்னும் வரலன்றதுனால இதை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ ஆஃப் சீரீஸ் ஆஃப் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகும். அந்த இப்போ சொல்லுவாங்கல்ல அந்த யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த படம். அந்த கேரக்டர் பேரு கிங்ஸ்டன்றது கேரக்டர் பேரு. ஃபர்ஸ்ட் வேற பேர் வச்சோம், அப்புறம் சரி கேரக்டர் பேரே வச்சிருவோம். ஏன்னா இப்போ ஹாரி பாட்டரா இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த கேரக்டரோட பேர் இருக்கட்டும். அவர் வந்து அந்த மதத்தை சார்ந்தவர், அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். ஆமா, அவங்க ஹீரோயின் பேர் ரோஸ் அப்படின்னு இருக்கும். அவங்க அந்த ஜியோகிராஃபில இல்ல எல்லாமே லைவ் ஷாட்ஸ். அஃப்கோர்ஸ் ரோப் இருந்துச்சு, பட் எல்லாமே லைவ் ஷாட்ஸ் தான். மேக்ஸிமம் நாங்கள் டூப்ஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு திலீப் மாஸ்டர் வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட். அவர் வந்து பெரிய ஆக்ஷன் மாஸ்டர் அண்ட் ஹீஸ் சப்போர்ட்டட் அஸ் ரியலி வெல். அது அவருடைய எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் கண்டிப்பா அவருக்கு எல்லா பெஸ்ட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அவார்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு அவருக்கு, ஆர்ட் டைரக்டருக்கு, டிஓபிக்கு எல்லாருக்குமே அவார்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு டெஃபினட்டா. டைட்டானிக் இஸ் அ லவ் ஃபிலிம். இது வந்து நம்ம ஊருக்கு ஒரு ஹாரி பாட்டர்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ட்ரை. சரி, இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ல ரோலோட சைட்ல உங்களுக்கு ஜிபியோட ஒர்க், அதுல கிட்டத்தட்ட ஒரு ஃபேன் பாயாவே நீங்க தொடர்ந்து அப்டேட் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி பண்ண ஃபிலிம்ஸை விட இந்த ஃபிலிம்ஸ் நீங்க தொடர்ந்து வெவ்வேறு போஸ்ட், ஆடியன்ஸ் ரியாக்ஷன், அப்படி என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 18 இயர்ஸ் கழிச்சு அஜித் சார் கூட ஒர்க் பண்றோம். ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார். அண்ட் எனக்கு காம்பினேஷன் டைரக்டர் மார்க் ஆண்டனி, த்ரிஷா நயன்தாராக்கு அப்புறம் 3rd டைம் டைரக்டரோட சேர்றேன்.
ஸோ ஒரு காம்பினேஷனாக 2 படமும் பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் அந்த டேரக்டருக்கும் எனக்கும். ஸோ அஜித் சாரோட 18 இயர்ஸ் கழிச்சு சேர்றேன். இது வந்து பக்கா ஒரு ஃபேன் பாய் ஃபிலிம்ன்றதுனால எனக்கு அது ஒரு எப்படி சொல்றது ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. டேரக்டர் ஃபேன் பாய் கேஸ் தான் சொல்றாங்க. மியூசிக்கும் அதே போல தான் நீங்க இது சிறப்பு. ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க ஸ்க்ரீன்ல வரும்போது அதுக்கு என்ன மியூசிக் கொடுத்தா ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஹை கிடைக்குமோ அதை ஒர்க் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆதிக்குடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும் அந்த படத்துல, அவருடைய மியூசிக் டேஸ்ட், அதுல என்னுடைய எனர்ஜியை சேர்த்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.